வீட்டில் ஜெயா பயங்கர கோபமாக இருக்காங்க. எங்கே அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா எங்கே போனார், இங்கே தான் இருந்தார், காணுமே அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரமும். ஓ, ஒரு வேளை அந்த பொண்ணியை தேடி போயிருக்கலாம், போயிட்டு அந்த பொண்ணியை கூட்டிகிட்டு வரதுக்காக 2 பேரும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுன்னு ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன அந்த பொண்ணியை தேடி போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி மட்டும் ஒன்று நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ சந்திரசேகர் 2 பேருமே வராங்க. சண்முகமும் வாங்க வாங்க, என்ன ஆரத்தி ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. ஏன் எதுக்கு? ஆமாம், அந்த பொண்ணியை போய் கூட்டிகிட்டு வரதுக்காக தானே போனீங்க 2 பேரும் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. ஆமாம், நான் எங்கே போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பொன்னின்னு எதுக்காக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? அனுப்பிட்டீங்களே வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்க. ஆனால் பொன்னி நான் கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க, புரியுதா? ஏன் பொன்னிக்கு என்ன ரோஷம் அதிகமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மூர்த்தி. ஆமாம், பொன்னிக்கு ரோஷம் அதிகம் தான் அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. நாங்கள் எங்கே போனோம் தெரியுமா? நாங்கள் போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனோம். போயிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்காக தான் நாங்கள் போனோம், ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே 2 போலீஸ் வராங்க. வந்தவொடனே இங்கே பாருங்கள், 2 கான்ஸ்டபிள் எப்போவுமே உங்கள் வீட்டு வாசலில் இருப்பாங்க. எங்களால் இதை வந்து தடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக 2 போலீஸை நான் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே டிவியில் சொல்கிறாரு, அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ வராங்க, வந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பாடகரை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க, ஆக மொத்தம் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அதுவும் ரூமில் கிடையாது, எல்லார் எதற்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவானி, மூர்த்தி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நீங்கள் ப்ரெஸ் எல்லாத்தையும் கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன், நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சந்திரசேகர் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. போகிறாங்க பொன்னி, அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ பொன்னி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொன்னி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே உங்கள் வீட்டுக்கார காணும்? ஆமாம், பணக்கார குடும்பத்துக்கு நீ வாக்கப்பட்டு போன, ஒரு காரில் வரலையே, என்ன நடந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவருக்கு என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. அங்கேருந்து பொன்னி வராங்க. வந்தோடனே வீட்டை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே போகிறாங்க. போயிட்டு தொடப்பத்தை எடுத்து எல்லாத்தையுமே பெருக்கிறாங்க. பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து அந்த வீட்டை ஃபுல்லாக சூப்பராக சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. போனோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. சக்தி வந்தது, அவங்க அப்பா சண்டை போட்டது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. சக்திக்கு தாலி கட்டினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. சக்தியே நினச்சிட்டே இருக்காங்க. வீட்டில் சொல்கிறாங்க பவானி, ஏமா நீங்கள் இப்போ வந்து ப்ரெஸ்ஸை கூட்ட சொன்னீங்க, எதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் அங்கே பாருங்கள் சரியா, இப்போ என்கிட்ட யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலன்னு. பிரீத்தி யோசிக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணி ஒழிஞ்சு போயிட்டா, அப்பா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழியை போட்டு ஒரு வழியாக நம்ம அனுப்பிட்டோம். ஆமாம், ஏதோ இவங்க ப்ரெஸ் மீட்டிங் வச்சு சொல்கிறான்றாங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. வெளியே எல்லாருமே வாசலில் கத்துறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக ஜெயா வந்து வெளியே மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நாங்கள் இங்கேருந்து போவோம், இல்லைனா போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாடகர் சொல்கிறாரு, கண்டிப்பாக போராட்டம் இன்னும் அதிகமாகணும், அந்த ஜெயாவை ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது, என்னை பற்றி தப்பாக பேசிட்டு அமைதியாக உள்ளே இருந்துருவாளா, விட்டுருவேனா நான் அப்படின்னு.